sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிய மரியா விஷன் சார்பாக உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டினுடைய பொதுக்காலம் 8வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டினுடைய பொதுக்காலம் 8வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நல்ல ஒரு பார்வையை கொடுக்கிறது. பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அருமையாக ஆலயத்தில் பாடுகின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், பார்வை இருக்கக்கூடியவர் தான் இன்னொருவரை வழிநடத்த முடியும், பார்வை இல்லாதவர் இன்னொருவரை வழிநடத்த முடியாது. இதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. எனவே பார்வை பெறுவோம், பாதையை காட்டுவோம் என்ற மைய சிந்தனையிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். பார்வையை பெறுவோம், பாதையை காட்டுவோம். இந்த இறை வார்த்தையானது லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வாசிக்கின்றேன். பிரிவு 6. மேலும் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பார். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவினின்றே வாய்ப்பேசும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, பார்வை என்று சொல்லுகின்ற பொழுதே நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடியது பிறவியிலே பார்வை இழந்து வாழ்ந்த ஹெலன் கெல்லருடைய வாழ்க்கை. பார்வை இழந்து விட்டார்கள், கண்களில் பார்வை இல்லை, ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் பார்வை இருந்தது, அவருடைய சிந்தனையில் பார்வை இருந்தது, அவருடைய ஆன்மாவில் பார்வை இருந்தது. எனவே அவர்கள் பார்வை இழந்தவர்கள் வெளிப்படையாக உலகத்தை பார்க்கின்ற பார்வை இழந்தவர்கள், ஊன கண்களிலே பார்வை இழந்தவர்களுக்கு என்று பிரெய்லி சிஸ்டத்தை கண்டுபிடித்தார்கள். இன்று உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் அதை பயன்படுத்துகின்றார்கள். பிரெய்லி சிஸ்டம்
பார்வை இழந்தவர்களுக்கு படிப்பதற்கான ஒரு சிஸ்டம் தான் பிரெய்லி சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த பிரெய்லி சிஸ்டத்தை வைத்து பாடங்களை படிக்கின்றோம், பைபிளை படிக்கின்றோம், திருநூல்களை படிக்கின்றோம், அறிவியல் படிக்கின்றோம், இசைக்கருவிகளை மீட்டுவதற்கான பாடங்களை படிக்கின்றோம். இப்படி நிறைய வந்துவிட்டது. எல்லாமே பார்வை இழந்தவர் கண்டுபிடித்ததனுடைய விளைவுகள், பயன்கள் என்று நாம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு ஏன் அப்படி சொன்னார்? பார்வை இழந்தவர் பார்வை இழந்தவருக்கு வழிகாட்ட முடியுமா என்று ஏன் சொன்னார் என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பார்வை இழந்தவருடைய நிலைமை என்று சொல்லக்கூடியது சமூகத்தில் மிக மோசமாக இருந்தது. பார்வை இழந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று கருதப்பட்டான். எனவே அவனை ஒதுக்கி வைத்தார்கள். அவன் எதுவுமே செய்ய முடியாது, அவன் பாதையை காட்டவும் முடியாது, படிக்கவும் முடியாது, முன்னேற முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே அன்று இருந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆண்டவர் சொன்னார். அன்று அறிவியல் வளர்ச்சி இல்லை, இன்று அறிவியல் வளர்ச்சி இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பார்வை இழந்தவர்கள் பயனற்றவர்களாக கருதப்பட்டார்கள். அவர்கள் எங்கும் பயணம் செய்ய முடியாது என்பதை அறிந்திருந்த இயேசு அதை சொல்லுகிறார். ஆனால் அதைவிட ஆழமாக அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், சிந்திக்கின்ற ஆற்றல், பார்வை, சிந்தித்து அறிகின்ற பார்வை, தொலைநோக்கு பார்வை, தொலைவில் இருக்கின்ற காரியங்களை உள்ளார்ந்து உய்த்து உணர்கின்ற பார்வை, நல்ல லட்சியங்களை காணுகின்ற பார்வை, நல்ல இலக்குகளை காணுகின்ற பார்வை, நல்ல லட்சியங்களை சொல்லிக் கொடுக்கின்ற பார்வை, பாசம் காட்டுகின்ற பார்வை, உற்சாகம் ஊட்டுகின்ற பார்வை, உந்தி தள்ளுகின்ற பார்வை என்று நாம் பலவிதத்தில் நாம் பார்வைகளை சொல்ல முடியும். எனவே ஊனக்கண்ணுனுடைய பார்வைகளை தாண்டி உலகத்தை பார்க்கின்ற ஒரு பார்வையைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். எனவே வழிகாட்டியாக இருக்கின்றவர்கள் அருமையாக சொல்வார்கள், leader is the one who knows the way, goes the way and shows the way. One who shows the way, one who knows the way and one who goes the way. அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும், பார்வை இருக்க வேண்டும், இலக்கு மைண்டுக்குள் இருக்க வேண்டும், அறிவுக்குள் இருக்க வேண்டும், உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது அவன் நிச்சயமாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதைத்தான் இன்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். எனவே உலகத்தினுடைய மாற்றத்திற்காக சிந்தித்தவர்கள் எல்லாருமே இந்த உள் பார்வை, உள்மனம், ஆழ்மன பார்வை படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, பார்வை இழந்த ஆள் எப்படி அப்பா இன்னொரு பார்வை இழந்த ஆளை நடத்த முடியும்? ஆனால் இன்று மவுண்ட் ரோட்டில் போய் பார்த்தோம் என்று சொன்னால், சென்னையில் பார்வை இழந்தவர்கள் வரிசையாக சென்று கொண்டே இருப்பார்கள். பெரிய பிஸியான நகரங்களிலும் அவர்கள் பயணிக்கின்றார்கள். பஸ்ஸிலே பயணிக்கின்றார்கள், ட்ராமிலே பயணிக்கின்றார்கள், ட்ரெயினிலே பயணிக்கின்றார்கள், பல்வேறு இடங்களில் பயணிக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு உள்ளால் இருக்கின்ற பார்வை என்று சொல்லக்கூடியது நம்பிக்கையின் பார்வையாக இருக்கிறது, நல்ல எண்ணத்தின் பார்வையாக இருக்கிறது, நல்ல லட்சியத்தின் பார்வையாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில் அருமையாக சொல்லுகிறார். நல்ல கனிகளை தருகின்ற அந்த மரங்கள் கெட்ட கனிகளை தர முடியாது. கனியை வைத்து கொண்டே அந்த மரத்தை பற்றி நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லுகின்றேன். எனவே உலகத்தில் விடுதலைக்காக, நிறைவாழ்வுக்காக, உரிமைகளுக்காக, சுதந்திரத்திற்காக, சமத்துவத்திற்காக, சமாதானத்திற்காக உழைத்தவர்கள் பலரும் இந்த பார்வை உடையவர்கள். சாதாரண ஊன கண் கொண்டு பார்க்கின்ற பார்வை மட்டுமல்ல, மாறாக உள்ளத்தை கொண்டு பார்க்கின்ற பார்வை படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என அன்புக்கு அவர்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இறை வார்த்தையை நாம் சிந்தித்து பார்ப்போம். பார்வை இல்லாத ஒருவன் பார்வை காட்ட முடியாது, இந்த ஊனக்கண் பார்வை. ஆனால் உண்மையான உள்ளத்திலே பார்க்கின்ற பார்வை உடைய மனிதன் பல ஆயிரக்கணக்கான மனிதர், லட்சக்கணக்கான மனிதர்களை வழிநடத்த முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு இயக்கங்கள், அமைப்புகள், உரிமைக்காக போராடுகின்ற அமைப்புகள், இவைகள் அனைத்துமே பார்வை உள்ளவர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர்களுக்கு ஊனக்கண்களில் பார்வை இல்லாவிட்டாலும் உள்ளத்திலே பார்வை இருக்கிறது. உன்னுடைய கண் தான் உனக்கு ஒளி என்று ஆண்டவர் சொன்னாலும், அந்த கண்ணை இழந்தவர்களுக்கும் கூட இன்று சிந்திப்பதற்கான ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் என்பது பார்வை. எனவே தான் இன்று இந்த பார்வையை பற்றி சொல்ல வேண்டும் என்ற பொழுது கோயிலே நாம் பாடுகின்றோம், பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும். அந்த பார்வை இழந்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசு பார்வையை கொடுத்த பொழுதும் அதைத்தான் எதிர்பார்த்தார். நீ பார்வை பெற்றிருக்கிறாய், சமூகத்தில் போய் பணி செய் என்று சொல்லுகின்றார்.
பார்வை பெற்றவர்கள் பணி செய்ய வேண்டும், நல்லது காட்ட வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும். பார்வை இழந்தவர்கள் எவ்வளவோ அருமையான படைப்புகளை எல்லாம் உருவாக்குகிறார்கள், நல்ல இசைகளை எல்லாம் மீட்டுகிறார்கள். சென்னையிலே அருமையாக சென்ட் லூயி பிளைண்ட் ஆர்கெஸ்ட்ரா என்று சொல்லுகின்ற ஒரு இசை கச்சேரி குழு இருக்கிறது. உலகமெல்லாம் செல்கிறார்கள். ஒரு திறமை அபரிமிதமான ஒரு திறமையாக இருக்கிறது. நமக்கு 2 கைகள் இருக்குது, 2 கண்கள் இருக்கின்றன, கால்கள் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்களைப் போல் திறமை படைத்தவர்களாக இருக்கிறோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்த பார்வை என்று சொல்லக்கூடியது உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஊக்கம், லட்சியம், நோக்கம், படைப்பாற்றல், ஆர்வம் ஊட்டுதல், வழிகாட்டுதல், வழி சொல்லிக் கொடுத்தல், கற்றுக் கொடுத்தல், ஒன்று சேர்த்தல், போராடுதல். அம்பேத்கருடைய மொழிகளாக இருக்கிறது. கற்பி ஒன்று சேர் போராடு என்று சொல்லக்கூடிய பார்வையை அம்பேத்கர் மக்களுக்கு கொடுக்கின்றார். இந்திய நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கொடுக்கிறார். அதுபோன்று சுதந்திரத்துக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங்காக இருக்கலாம் ஜூனியர், அவர் கனவு காணுகிறார். அவருடைய பார்வை என்ன? கருப்பின மக்களுடைய பிள்ளைகளும் வெள்ளைக்காரருடைய பிள்ளைகளும் ஒன்றாக சேர்ந்து படிப்பார்கள் என்று கனவு கண்டார், பார்த்தார், கனவு கண்டார், லட்சிய கனவு கண்டார். அதுதான் பயங்கரமான ஒரு பார்வையாக இருக்கிறது. இன்று தென்னாப்பிரிக்காவிலே எல்லாம் ஓரளவுக்கு சமத்துவமான ஒரு சமுதாயமாக உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்கினியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்ற பார்வை காட்டுதல், பார்வை உள்ளோர் வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே நல்ல மரம் போன்று நல்ல கனி தருகின்ற மக்களை உருவாக்குகின்ற பார்வை, நல்ல கனி தருகின்ற மரங்களை உருவாக்குகின்ற, கனிகளை உருவாக்குகின்ற பார்வை. அந்த பார்வையை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். ஜெபிப்போம். எங்களை எல்லா பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவரும் தொலைதூர பார்வை உடைய தொலை நோக்கிகளாக வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொலைநோக்கோடு சிந்தித்தார், தொலைநோக்கோடு பேசினார், தொலைநோக்கோடு செயல்பட்டார். அவரை போன்று நாங்கள் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக தொலைநோக்கோடு பார்த்து சிந்தித்து பேசி செயல்பட வேண்டிய ஆற்றலை தர வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக போய் பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.